யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. மீண்டும் ஆரம்பித்து விட்டார்கள். கூண்டோடு காலி, கூண்டோடு ராஜினாமா. ஊடகங்களிலும் சரி, பத்திரிகை செய்திகளிலும் சரி, இணையங்களிலும் சரி, மீண்டும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள். என்ன நடந்தது? மற்ற கட்சிகளிலும் என்னென்ன நடந்தது? இது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலம் என்பதே இலையுதிர் காலம்தான். அது ஏன் இந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய சேதாரங்களை வேண்டுமென்றே திணிக்கிறார்களா இல்ல நடக்கிறதா? நான் எனது பார்வையில் சில கருத்துக்களை சொல்லுகிறேன். சரி தவறுங்கிறத நீங்க முடிவெடுங்க. நான் சொல்றேன். அன்பு தோழர்களே, ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. உங்களுக்கு ஒரு கனி தேவைப்படுகிறது என்று சொன்னால், இல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நல்ல மாங்காய் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு விளைஞ்ச மரத்துல இருந்து தான் நீங்க விளைக்க முடியும். இல்லை அப்படின்னா என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 மாமரம் இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய அந்த மரத்துல இருக்கக்கூடிய கனி இருக்குல்லடா, அந்த மரத்துல இருக்கக்கூடிய காய் இருக்குல்ல, அது ரொம்ப டேஸ்டா இருக்குமா. ஒரு பெரிய தோப்பு இருக்கும், ஆனா ஒரு குறிப்பிட்ட மரத்தில் இருந்து மட்டும்தான் அந்த மாங்காயை கல்லை கொண்டு எரிஞ்சு அதை பிடுங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுலதான் ருசி இருக்கும். இப்ப எங்க பகுதி ராஜபாளையம். எங்க ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த 6வது மைல் பாதையில பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு மரம், எல்லா புளிய மரமும் ஒண்ணு போல இருக்கும். ஆனா ஒரு மரத்துல மட்டும் எங்களுக்கு தெரியும், அந்த மரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் காய் இருக்கும். சிவப்பு ரத்த கலர்ல இருக்கும். அத அப்படி உடைச்சிங்கன்னா ரத்தம் வருகிற அளவுக்கான சிகப்புல அவ்வளவு ருசியா இருக்கும். புளியம்பழம் அப்படி இருக்கும். அது காயப்படும். ஏன்னா அந்த மரத்துக்கு மேல கல்லு விழுந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை விட இன்னொன்னு தெரியுமா, அந்த மரத்தோட கொழுந்த கூட பிடுங்கி சாப்பிடுவாங்க. இப்ப நான் இலை தலை இயற்கைக்கு தானே சொன்னேன், அது கட்சிகளுக்கும் பொருந்தும். ஏனால் இது ஜனநாயக நாடு. நல்ல விளைநிலத்தில் நல்ல விவசாயியால் விளைவிக்கப்பட்ட காய்கனிகளுக்கு எப்பயுமே மகத்துவம் இருக்கும். அதுபோல்தான் திராவிட இயக்கத்தில் அடர்த்தியான ஒரு கொள்கை வெளிப்பாடோடு, ஒழுக்கத்தோடும், மிகப்பெரிய கட்டுப்பாட்டோடும் ஒரு தொண்டனை வார்ப்பிக்கக்கூடிய சக்தி தலைவர் வைகோ அவர்கள்ட்ட இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இது ஒன்றும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளை போய் பார்க்கட்டும், எவ்வளவு பெரிய விமர்சகர்களை போய் பார்க்கட்டும், எவ்வளவு பெரிய அரசியல் விற்பனர்களை போய் பார்க்கட்டும், அவருக்கு பக்கத்துல ஒண்ணுமே வர முடியாது. நாங்க சொல்லுவோம், அந்த கருப்பு துண்டு இருக்கு இல்லையா, அதை போடுறதுக்கே ஒரு சக்தி வேணும். ஆமா, யாரும் போட சொல்லுங்களேன் பார்த்துருவோம். 2 பேர் தான் கருப்பு தாங்கியிருப்பாங்க. ஒன்று ஆசிரியர் வீரமணி அவர்கள் சட்டை போட்டிருப்பாங்க, அது பெரியார் போட்டு விட்டது, அதுல வெள்ளை துண்டு போட்டிருப்பாங்க. ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி இருக்கும், கருப்பு துண்டு இருக்கும். இந்த 2 பேர்கிட்ட தான் திராவிட இயக்கத்தோட மிச்ச சொச்சங்கள் இருக்கிறது. அது திராவிடர் கழகத்தை விட்டுருங்க, நீங்க அதுகளில் போட்டுடலாம். மற்ற இதுகள்ல வேற யார்ட்டையும் பார்க்க முடியாது. அவர்கள் விளைவிக்கக்கூடிய அந்த விளைநிலத்தில் வளர்கின்ற பயிர்களைப் போல இந்த கட்சியில் அவர் வார்ப்பிக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்னைக்கும் மகத்துவமும் மிகப்பெரிய மரியாதையும் இருக்கும் என்பதற்கு இந்த தேர்தலும் ஒரு சாட்சி. அதற்கு போய் பதறி போய் வர்றாங்க. இந்த செய்தியே வெளிவரல. அதுக்குள்ளே என்னையா, சீர்காழியில ஒரு தோழர் உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் நிற்கக்கூடிய சூழல் வருது. நான் எழுதியிருந்தேன், முகநூல்ல நான் எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருந்தேன், 3 சின்னங்கள் உதயசூரியன் கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு சின்னம் மட்டும் தனி சின்னம், அது சீர்காழி தனி தொகுதின்னு எழுதியிருந்தது. அப்பொழுது எனது பார்வையில நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டா, அது என்ன தனி தொகுதிக்கு மட்டும் எதுக்கு, அது கூட வேண்டாமே, உதயசூரியன் கூட நிற்கலாம் போல. இன்கேஸ் ஒரு தோல்வி வந்துவிட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டா, தனி தொகுதியை கொடுத்து வேண்டுமென்றே தோற்கடித்து விட்டுருவார்கள் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. நான் அரசியல் மட்டும்தான் பேசுகிறேன், எனக்கு தனித்துவமான எதுவும் கிடையாது. நிக்கிறது முடிவாச்சு, அது என்ன ஒன்ன பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்து கொஞ்ச நாள்ல உள்ளாட்சி தேர்தல் வருகிறது இல்லை, அந்த உள்ளாட்சி தேர்தலில் பங்களிப்பை நாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கலாம். அதில் அரசியலில் சாசனத்தில் என்ன இருக்குங்கிறதை தாண்டி தேர்தல் ஆணையத்தில் என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் என்பதை தலைமை கலந்து ஆலோசித்திருப்பார்கள், முடிவெடுத்திருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு இக்கட்டான ஒரு சூழல் உருவாகி இருக்கிற திராவிட இயக்கத்திற்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரைக்கு பிஜேபியில வேட்பாளர்களை போடவில்லை. அப்ப ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப நுணுக்கமாக அதை சரி செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். இல்லை என்றால்
மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்களுடைய அந்த முடிவிற்கு மிகப்பெரிய அளவில் நெஞ்சம் நெகிழ்ந்து அவர் பாராட்டு கொடுத்திருக்க மாட்டார். அதே அறிக்கை இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதை நான் ஆதரிச்சேன். அதுக்கு எதிர்த்து வரக்கூடிய கோஷ்டி இருக்குல்லையே, அந்த இடத்துக்கு தான் இப்ப நான் வாரேன். மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய தோழர் மார்கோனி அப்படிங்கிறவர் ஓடி அதிமுகவில் சேர்ந்து விட்டவர். அவர் ஓடி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் என்னுடைய கட்சி என்னுடைய தலைமைக்கோ மாவட்ட செயலாளருக்கோ தகவல் கொடுக்காமல் தான் இந்த பேட்டியை கொடுக்கிறேன். அதனால நான் எங்களுடைய மாவட்ட செயலாளர் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மிகப்பெரிய அபாண்டமான ஒரு பழிகளை அவர் சுமத்துறார். சீர்காழியில அமைப்பு இல்லை, அதனால நாங்க அந்த தேர்தலை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, நீங்க வேணா தனி சின்னத்துல வான்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன், தோழர் மார்கோனி அவர்களே, நீங்க அதிமுகவுக்கு போயிட்டீங்க, உங்க கட்சி அங்க கூட்டணியில் நிக்குது. அப்ப நீங்க நிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த தனி சின்னத்தை நீங்கள் திட்டமிட்டு விரும்பியிருக்கிறீர்களா என்கிறது தானே இந்த இடத்துல கேள்வி வருது. தனிச்சின்னம் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதை மக்களிடம் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவது கடினமாக இருக்கும். நீங்கள் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற கனவில் நீங்கள் இருந்திருக்கலாம். உங்கள் கனவில் தலைவர் வைகோ அவர்கள் மண்ணை போட்டு விட்டார்கள் என்பது பாதிப்புலதான் நீங்க பேசுறதா நினைக்கிறேன். தென்சென்னையில போட்டா குண்டோட காளி. உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உன்னோட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் பாபு அத்தனை பெரிய கூட்டத்தில் விழுந்து சாஷ்டாங்கமா கீழே விழுந்து பேசிட்டு, இந்த இயக்கத்தில் என்னால் பணி செய்ய முடியாது, நான் ஒன்றிய செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி அந்த மேடையிலே கொடுத்துட்டு வெளியில வந்தாப்லே அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? கேட்போம்லங்க. நீங்கள் பேசுவது திராவிட இயக்கத்தை போட்டு நீங்க கேள்வி கேட்கிறீங்க. நீங்க கள்ள தொடர்புல இருக்கீங்க பாஜக கூட. நீங்க அதனால தான் உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய உட்பொருள் அறிந்துதான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். நான் திராவிட இயக்கத்தின் பார்வையில் தான் என்ன அனைத்து கருத்துக்களையும் நான் பதிவிடுகிறேன். நிறை குறைகள் இருந்தால் அது மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும். இது தேர்தல் காலம். எங்கள் பெரியாரும் எங்கள் அண்ணாவும் செம்மைப்படுத்தி விட்ட இந்த நிலத்தில் விஷத்தை கலப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். நாங்கள் கஷ்டப்பட்டு தோண்டிய நல்ல தண்ணி கிணற்றில் பொங்கி நின்று மக்கள் எல்லாம் தாகத்தை தீர்க்க தண்ணீர் அருந்துகிற பொழுது அதில் விஷத்தை கலப்பதை போல் உங்களுடைய பேச்சு இருக்குது. யார் போனாங்க, யார் இருந்தாங்க? இப்ப அதிமுக போயிட்டு எத்தனை ஒரு லிஸ்ட் இந்த எலெக்ஷன் 2026 உங்களால சொல்ல முடியுமா? நான் ஒரு ஆளை சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் கட்சியை விட்டு போயிருக்கிறாங்க? பத்திரிகைகள் அதை எழுதுவதில்லை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இதே நடந்திருக்கிறது. அமைச்சர் எம்பியா இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் இருக்கக்கூடிய தோழர் TR பாலு என்ன சீன் போடுறியான்னு சொல்லி கேட்டாரு. தொண்டர்களை பார்த்து, எம்எல்ஏ பார்த்து, நீ சீன் போட்டா நான் விட்டுருவேனான்னு கேட்டாரு. ஊடகங்கள்ல தானே வந்துச்சு. அதுக்குள்ள யாரும் பேச முடியுதா? திராவிட இயக்கம் தானே. அதிமுகல எத்தனை பேர் லிஸ்ட் போடணும்னா இந்த காணொலியில டைம் காணாது, ஸ்பேஸ் காணாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியிலையும் தான் இது நடந்திருக்குது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்ல என்ன நடந்திருக்கு? ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது சத்தியமூர்த்தி பவனில். மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. வேட்பாளர் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல. ஏன் இந்தியாவே ஆளக்கூடிய பிஜேபியில இதே நிலைமை தான். வேட்பாளர் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்க முடியல. சொல்ல முடியுமா? இன்னும் சொல்லட்டுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர் திருமாவளவன் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப வரைக்கும் டெய்லி பேஸ்புக்ல லைவ்ல விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதென்ன நீங்க காயப்பட்டு உடனே அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு அதுக்கு முன்னால உங்க மூஞ்சியை பார்க்க வேண்டாமா? மல்லாக்கத்தானே படுத்துக்கிட்டு துப்புனீங்கன்னு உங்க மூஞ்சில விழுங்குறது தெரிய வேண்டாமா? நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல் இது இலையுதிர் காலத்தில் சில சருகுகள் சில பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். விரும்பியவர்கள் அவர்கள் கிடைக்காத தொகுதி இல்லை என்றால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத பொழுது அவர்கள் கொதித்து எழுதுவார்கள், கொதித்து பேசுவார்கள், ஏன் புறக்கணிக்க கூட செய்வார்கள். இது இயற்கை. எங்க காமராஜருக்கு நடக்கலாங்க? காமராஜருக்கே நடத்துங்க. நான் சில விஷயங்கள் பேசுறேன்னா அது ரொம்ப டெப்தா போகும். பாலிடிக்ஸ், அரசியல் எல்லாருக்கும் அது நடந்திருக்கிறது. கூட்டணியில பாதிக்கலாம். நீங்க அதனால ஓடி பேசிட்டு அது மாதிரி உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, நான் டிஜிபி கிட்ட கொடுக்குறேன், நான் கமிஷனர்கிட்ட கொடுக்குறேன். நாங்க சொல்றோம் யார் உயிருக்கு யாருன்னா ஆபத்து யார் மூலமாக வரும்? அது என்ன ஒண்ணு போல நீங்க பேசுறீங்க? விஜய் உயிருக்கு ஆபத்து, இங்கிட்ட எல்லாம் ஆபத்து 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 நீங்க பேசுனீங்கன்னா உங்களோட மீனிங் என்ன? அதோட பொருள் என்ன? இது ஒரு தேர்தல் காலம். தேர்தல் காலத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன்,
சுய விருப்பு வெறுப்புகளை தாண்டி மக்கள் நலனில் காப்பதற்காக சிலர் பேர் தான் தியாகம் பண்ணுவாங்க. அந்த தியாகத்தில் ஒன்றுதான் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள். அதில் சின்ன சின்ன சபலங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் ஆட்பட்டவர்கள் அவர்கள் சார்ந்த முடிவை எடுப்பார்கள். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு நடந்து விடாதது ஒன்று நடந்து விட்டதைப் போல, ஒரு பிரச்சனை வராதது வந்து விட்டதைப் போல நீங்கள் பேசி துடிப்பதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? சீர்காழி பிரச்சனையைத்தான் நான் சொல்லுகிறேன் தோழர்களே. நீங்க வேட்பாளர்கள் நீங்க போட்டிருப்பீங்க, நீங்க நினைச்சிருப்பீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சிருப்பீங்க. ஈஸியா விட்டுருவாங்களா? ஒரு ஓட்டுல தானே வாஜ்பாய் ஆட்சி இழந்தா. இந்த ஒரு தொகுதி நிர்ணயிக்கக்கூடிய தொகுதியாக மாறிவிடாதா என்ற எண்ணத்தில் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிக முக்கியத்துவமாக இருந்திருக்கும். இல்லை என்றால் அவர்கள் இந்த முடிவை எடுக்க மாட்டார்கள். ஏன்னா இது தேர்தலில் எப்படிப்பட்ட முடிவுகள் வேண்டாலும் வரலாம் என்பதற்காக இதுக்கு ஏன் நம்ம தோக்க வைக்கணும், நம்ம கூட நிக்கிற ஒரு ஆளை எதுக்கு பிரச்சனை இருக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதனால் கண்ட ஆளுகள்லாம் வெளியே போனவங்க உங்க வேலையை பாருங்க, அவரவர்கள் கட்சி வேலையை பார்க்கட்டும், அவரவர்கள் கட்சி பிரச்சனை இருக்கட்டும். காங்கிரஸ்க்கு இருக்குல்ல, பிஜேபிக்கு இருக்குல்ல, தோழர் திருமா விசிகாவுக்கு இருக்குல்ல, பிறகு கம்யூனிஸ்டை தாண்டி எல்லாருக்கும் இருக்குங்க. பேசினேன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போக வேண்டியிருக்கும். வேண்டாம். இது மிகவும் எச்சரிக்கையாக மிகவும் பாதுகாப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலகட்டம். சொல்லை கூட கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் தோழர்களே. ஏனெனில் வெற்றி நமக்கு இந்த காலத்தின் கட்டாயம் அவசியமானது. ஆகையினால் நாம் இந்த தேர்தலில் கண்ணை மூடிக்கொண்டு, மீண்டும் சொல்லுகிறேன், கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆட்சியின் நீட்சி நிலைக்க வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.